இந்த வீடியோ வந்து கேள்வி கிடையாது. இது நான் கேள்வி கேட்கறதுக்காக இந்த வீடியோ போடல. ஏற்கனவே கேட்ட கேள்விகளுக்கு எதுவுமே பதில் வரல. இது வந்து எனக்கு என்ன ஒரு சந்தேகத்தை உருவாக்குச்சு அப்படின்னா, என்னோட சந்தேகத்தை சொல்லிடுறேன் முதல்ல. என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் உணர்வோடு இருக்காங்க, இன உணர்வோடு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது எல்லாருமே வந்து சொன்ன விஷயங்கள் தான், எல்லா மேடையிலையும் பேசிகிட்டு இருக்க விஷயம் தான். ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தமான விஷயமா தோணுச்சு அப்படின்னா, அந்த மனிதம் பேசுகின்ற உயிர் நேயர்கள்னு பேசிட்டு இருக்க அவங்ககிட்ட நம்ம ஒரு கருத்தை கொண்டு போய் விதைக்கிறோம்னா, நாம் தமிழர் கட்சியில் இந்த கொள்கையில் இந்த சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து மரியாதை வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக தான் வந்து இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம். சொன்னால் அவங்க கேட்பாங்க, கேட்டுட்டு அதுக்கு உண்டான ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதுக்காக தான் வீடியோஸ்லாம் போட்டேன், அதுக்காக தான் கேள்விகள் கேட்டேன். அந்த ஒரு சின்ன ஒரு ஐடியாலாம் கொடுக்குறப்போ வந்து ஐடியாலாம் இந்த அளவுலாம் கொடுக்க தேவையில்ல, அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி வளருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் நமக்குன்னு இது தோணுது, இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஆனால் எந்த கேள்விகளுக்கும் எனக்கு ஒழுங்கான பதில் கிடைக்கல அப்படிங்கிறது உண்மை. நாம் தமிழ் சைட்லேருந்து ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக வந்துச்சு, நெகட்டிவான கமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. அதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, விமர்சனமே பண்ணக்கூடாது. சீமான் அண்ணனை வந்து விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய பிறப்பை கூட நம்ம சந்தேகப்படலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. என்னால் அதை ஜீர்ணிக்க முடியல. சரி, இப்போ நான் வந்து ஒரு யூடியூபர் அப்படின்னு இருக்கேன், சரி இந்த வந்து பொது இடத்துல வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா இது நிறைய இடத்துல இதோட கேவலமான வார்த்தைகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், கேவலமான வார்த்தைகள் எனக்கு திட்டிருக்காங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு சாதாரண மக்கள் மத்தியில் போய் இந்த வார்த்தையை பேசும்பொழுது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க. ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தை. பிறப்பை சந்தேகப்படுறது, ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா ஒரு அம்மாவுக்கு பிறந்தவனா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தும் போது, மேடையில் உபயோகப்படுத்தும் பொழுது, நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்தவன் எவனாக இருந்தாலும் எனக்கு தான் ஓட்டு போடுவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தும் பொழுது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் கொண்டு வரும். ஏன்னா மக்கள் போட்ட பிச்சையில் மட்டும்தான் கட்சிகள் வாழுது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மக்கள் போடுற பிச்சையில் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ தெலுங்காரனோட ஓட்டு எனக்கு தேவையில்லை, மலையாளத்துக்காரனோட ஓட்டு எனக்கு தேவையில்லை, கன்னடத்துக்காரனோட ஓட்டு தேவையில்லைன்னு சொல்கிறீங்களே, இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு தெருவுக்குள்ளே போய் ஓட்டு கேட்க போகிறீங்கன்னா தெலுங்காரனும் இருப்பான், கன்னடத்துக்காரனும் இருப்பான், எல்லாத்துக்காரனும் இருப்பான். யார் வீட்டை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் போயிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய்ட்டு எங்கள் வீட்டில் வந்து நீ இருக்கலாம் ஆனால் ஆளக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையில் நீங்கள் அங்கே சொன்னீங்க அப்படின்னா மக்களோட மனசு எப்படி முதல்ல யோசிக்கும் அப்படின்னா, ஏன்டா நம்மளை பிரித்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத யோசிக்கும். எல்லாருக்கும் தெரியுங்க, அவனோட குடும்பத்துக்குள்ளே ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அவனோட முறைப்படி தான் அவன் நடத்திக்கிறான். அவன் குடும்பத்தில் ஒரு பொண்ணு எடுத்தானா அவனோட முறைப்படி தான் அவன் பொண்ணு எடுத்து வந்து வாழ்க்கை நடத்திக்கிறான். அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல ஒதுங்கி போகணும், எந்த இடத்துல ஒதுங்கக்கூடாது. ஆனால் அரசியல் அப்படிங்கிற வார்த்தை வரும்பொழுது அவன் தேர்ந்தெடுக்கிறது பொதுவான ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்கிறான். அப்போ அரசியலில் இருக்கவங்க எல்லாருமே பொதுவான கருத்தை வைக்கணும், பொதுவான கருத்தை தான் சொல்லணும், பொதுவான விஷயத்தை தான் பேசணும். பசி அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் பொதுவானது, விவசாயம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் பொதுவானது. அதே மாதிரி இடம், இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற இடம் இங்கே வாழ்கிற எல்லாத்துக்குமே பொதுவானது. இங்கே இருக்கிற வளம், இங்கே இருக்கிற செடி புல் பூண்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம் தான். அப்போ பொது கருத்துக்கள் என்ன வைக்கணும்? நீங்கள் சொல்கிறீங்க புரட்சி வெடிக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. எப்போ தெரியுமா புரட்சி வெடிக்கும்? பசி வரும்பொழுது. இப்போ எல்லாத்துக்கும் சோறு கிடைச்சிருது, எல்லாத்துக்கும் கிடைச்சிருது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கமெண்ட் சொல்கிறது இல்லை. விஜய் சார் சொன்னது உண்மை தான், எல்லாத்துக்குமே சோறு கிடைச்சிருச்சு, அதனால் யாருமே விவசாயத்தை பற்றி நம்ம கண்டுக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த சோறு கிடைக்காமல் போகிறதுக்கு மினிமம் 20 வருஷம் ஆகும். ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வாங்கி எங்கேயோ ஒரு இடத்துல விலையை வச்சு இங்கே வந்து அரிசியை போட்டு எப்படியாவது வந்து நம்மளோட மக்களை வந்து சோத்தை கொடுத்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ புரட்சிக்கு பக்கத்துக்கு திருப்ப மாட்டாங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அந்த புரட்சி பசி மூலமாக ஏற்படுகின்ற புரட்சி ரொம்ப சீக்கிரம் நடக்காது, இப்போதைக்கு நடக்க வாய்ப்பு இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இப்போதைக்கு தமிழ்நாட்டில் தேவை இந்த வளங்கள் காப்பாற்றப்படணும் அப்படின்னா இன்னும் 10 வருடத்துக்குள்ளே மாற்றம் ஏற்பட்டு ஆகணும். இந்த 10 வருஷத்துக்குள்ளே நாம் தமிழர் கட்சி முன்னேறணும்னா பொது உடைமை பேசாமல் முன்னேற முடியாது, இன உணர்வு பேசினா முன்னேற முடியாது. 5% ஓட்டு வச்சு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொல்கிறேன் 1% ஓட்டு இருக்குது, அது 5% மாதிரி என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் என்ன பண்ண முடியும்? எம்எல்ஏவே உள்ளே போவாங்களான்னு ஒரு சந்தேகம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இனத்துக்காரனும் எல்லா மொழிக்காரனும் கலந்து தான் இருக்கான். அவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதோ, ஒரு திருவிழா நடக்குதோ, ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதோ, எல்லாரும் ஒன்றா தான் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அதை கழிக்கிறான். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் நீ எப்படி பிரிவினை பேசுவீங்க? ஒரு திருவிழாவில் சோறு போடுறாங்கல்ல, அந்த அன்னதானத்தில் எங்கேயுமே பிரிவினை கிடையாதுங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு வந்து சமபந்தி போஜனம். இப்படிப்பட்ட ஒரு கட்சினால, நாம் தமிழர் கட்சினால ஒரு சமபந்தி போஜனம் பண்ண முடியுமா? ஒரு காலத்தில் சமபந்தி போஜனங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயமா நடந்துச்சு. ஊரை ஒன்றா கூட்டுறதுக்காக, ஊரில் இருக்க எல்லாத்தையும் ஒற்றுமையை காட்டுறதுக்காக சமபந்தி போஜனம் சொல்லி பண்ணி எல்லாரும் உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. அது இப்போ நடக்கிறது இல்லை நிறைய இடத்துல, தெரியுமா? நிறைய இடங்கள் இருக்கிறது இல்லை. எல்லா இடங்களையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஜாதி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஜாதி உணர்வு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மொழி உணர்வு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மொழி உணர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மொழி மேலே வச்சுருக்க பற்று மூலமாக வருது, ஜாதி மூலமாக வரதில்லை, பிறப்பு மூலமாக வரதில்லை. எங்கே பிறந்தாலும் தமிழ் மொழியை படித்தவனுக்கு அந்த தமிழ் மொழி மேலே பற்று வரும்.
தமிழ்நாட்டில் வந்து அவன் தங்கியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஓட்டுரிமை வரும். ஓட்டுரிமை வந்து அவன் தமிழ்நாட்டோட குடிமகன். இந்த இடத்துல வந்து நீங்கள் தமிழ் இனம்னு பேசாமல் தமிழ் மக்கள்னு மட்டும் பேசி பழகுனீங்கன்னா, நான் சொல்கிறேன், இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொல்கிறேன், தமிழ் இனம் அப்படிங்கிற வார்த்தையை விட தமிழ் மக்கள், தமிழ்நாட்டுடைய மக்கள் அப்படின்னு பேச ஆரம்பித்தால் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு நாம் தமிழ் கட்சிக்கு அதிகம். இல்லை என்றால் மாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு மிக 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 குறைவு. இதோட பொறுமை எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. இந்த கருத்துக்கு சொன்னாலும் சரி, வந்து உடனே வந்து நான் வந்து ஒரு ரஜினி ரசிகன் அப்படிங்கிறனால வந்து ரஜினி வந்து ஒரு இலுமினாட்டியோட ஆளு, ரஜினியோட பொண்ணு வந்து பிட்டால மெம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பக்கம் தான் போயிட்டு இருக்கான். நான் இந்த இடத்துல ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து கமெண்ட் போடுன்னு சொன்னதுக்காக நான் சொல்ல வரேன். நான் ரஜினி ரசிகனாக இருக்கிறது தப்பு இல்லையே. சீமானந்தனே ரஜினியை வந்து ரசிக்கிறவர் தானே. ரஜினி எப்படி ரசிக்காமல் எல்லாருமே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க. ரஜினிங்கிற ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கையில் அவர் பட்ட கஷ்டத்தையும் அவர் எப்படி தாண்டி வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன மோட்டிவேட் பண்ணுற விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான். அதே மாதிரி எப்படி பேசுறது, விவசாயத்தை பற்றி என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மாழ்வார் கூட இத்தனை நாள் இருந்த சீமானந்தன் கிட்டது விவசாயத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை நான் எடுத்துக்குவேன். ஆனால் இந்த மாதிரி மேடை நாகரிகம் இல்லாமல் பேசுகிற விஷயங்களை சீமானந்தன் கிட்ட என்ன எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது எனக்கு பிடிக்கல. அந்த அண்ணன் இருந்து சத்தியமாக எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி வந்து தரக்குறைவாக பேசுறது, மற்ற கட்சிக்காரங்களை அவரோட அரசியலில் முன்னாடி மூத்து இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தரக்குறைவான வார்த்தை யூஸ் பண்ணும்போது எனக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் அண்ணன் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் சொல்லியிருக்காரு எல்லா தம்பியும் எனக்கு கேள்வி கேட்கலாம் சொல்லியிருக்காரு. நான் கேள்வி கேட்குறேன். அப்போது ஒரு தம்பி கேள்வி கேட்கும்போது அந்த அண்ணன் கோவப்படுறதில்ல, நீங்கள் தான் கோவப்படுறீங்க. அதான் பிரச்சனை. தம்பிகள் எல்லாருமே இப்போ நம்ம பேசுகிறோம், நீயும் தம்பி நானும் தம்பி தான். அவருக்கு போயிட்டு இந்த கருத்தை கொண்டு போயிட்டு அவருக்கு கொண்டு போய் நீ செலுத்தணும். இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை செலுத்தணும். என்னன்னு சொல்ல கிடையாது. என்ன மாதிரி பேசிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி எதிர்த்து பேசுறவங்களோட கருத்தை மொத்தமாக கொண்டு போய் சொல்லி இதை நம்ம மாடிஃபை பண்ணுனா மிகப்பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு அப்படின்னு போய் நீங்கள் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன்டா நீ வந்து கேள்வி கேட்குற, உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி வந்து மக்கள் வந்து கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு சொல்றவங்களை எப்படி தலைவனை ஏற்றுக்குவாங்க? அதை முதல்ல யோசிச்சு பாருங்க. கேள்வி கேட்கக்கூடாதுன்னு யார் சொன்னாலும் அவங்களை யாருமே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். கேள்வி விமர்சனம் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கணுங்கிறத விட அதை முதல்ல கேட்கணும். முதல்ல நீங்கள் கேட்கவே தயாராக இல்லை. நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருக்காரு, 2 நிமிஷத்துக்கு மேலே உங்கள் வீடியோ பார்க்க முடியல. சீமானந்தன் வந்து கேள்வி கேட்குற யாருமே சரியான ஆட்களாக கிடையாது. மனசாட்சி இருக்கவங்க யாருமே சீமானந்தன் கேள்வி கேட்க மாட்டான்றா. கேள்வி கேட்காம எப்படி இருக்க முடியும்? அவர் வந்து அந்த ஒரு கருத்து சொல்கிறாரு. அந்த கருத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குன்னா நான் கேள்வி கேட்கக்கூடாதா? அப்புறம் எப்படி கேள்வி கேட்காம வந்து ஒரு விடை கிடைக்கும்? முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஒரு கருத்தை வச்சு அந்த கருத்துக்குள்ளே மக்களை கொண்டு வரணும்னு சொன்னீங்கன்னா நடக்காது. மக்கள் ஒரு கருத்து வச்சுருக்காங்க, நல்லது பண்ணும், நல்லது பண்ணுற ஒரு தவறுன்னு சொல்லி ஒரு கருத்து வச்சுருக்காங்க. நாங்கள் மட்டும்தான் நல்லது பண்ண முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் நல்லதை பண்ணி காட்டுங்க. போராட்டம் பண்ணுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. போராட்டம் நிறைய பண்ணுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த போராட்டத்துக்கு உண்டான முடிவை கொண்டு போய் காட்டுங்க மக்கள் மத்தியில். மக்கள் கண்டிப்பாக மதிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ்நாட்டில் சட்டசபைக்குள்ளே அவங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இல்லை நான் இந்த கருத்தை பேசி நான் சட்டசபைக்குள்ளே போலினாலும் பரவாயில்ல, 50 வருஷம் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படியே பேசிட்டு இருப்பேன் நீங்கள் நினச்சிங்கன்னா பேசிட்டே இருக்கேன். எனக்கு தப்பே கிடையாது. ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவங்ககிட்ட 2 தொகுதி கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன், அந்த தொகுதி மூலம் அவங்க நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இது எல்லாத்தையும் ஆசைப்பட்டனால தான் நான் கேள்வி கேட்குறேன். அந்த கேள்வி கேட்கறது உங்களுக்கு பிடிக்கல, இல்லை நீங்கள் நாங்கள் பேசிட்டே தான் இருப்போம், கேள்வி கேட்டால் அசிங்கமாக தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் 50 வருஷம் கழிச்சு கூட நாங்கள் உள்ளே வந்துக்கிறோம். எங்களுக்கு அவசியம் இல்லைன்னா 50 வருஷத்துக்குள்ள தமிழ்நாடு என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியலிங்க. 50 வருஷத்துக்குள்ள தமிழ்நாடு எந்த இடத்துல போய் நிற்கும்னு எங்களுக்கு தெரியலிங்க. 10 வருஷத்துக்குள்ளே எல்லாமே நடந்தாகணும். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி 10 வருஷத்துக்குள்ள நடந்தாகணும். ரஜினி சார் உள்ளே வராரா இல்லையாலாம் தெரியல. உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. என்ன ஆட்சியில் மாற்றம் ஏற்படும்னு தெரியல. எத்தனை % ஓட்டு பிரிவுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதற்குள்ள மாற்றம் ஏற்படணும்னா எல்லா கிராமத்துக்கும் நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் செலுத்துங்க. முதல்ல நிறைய கிராமத்தில் தெரியலிங்க அந்த கட்சி இருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்துலையும் கொண்டு போய் நாங்கள் கொடி நட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து 1% ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் சீமானந்தன் சொன்னார். அது இன்னும் நடக்கலை. எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு ஒரு பேனர் வைங்க. பேனர் வச்சு தான் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி புரிய வைங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் மக்கள் என்னன்னு கேட்பாங்க, யார் இவருன்னு கேட்பாங்க, என்ன கொள்கைன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் முன்னேற முடியும். ஒரே ஒரு விஷயம் தான், மீடியா சப்போர்ட் இல்லை, அதனால தான் நாங்கள் மேலே வர முடியல. நீங்கள் சொல்கிறீங்க மீடியா சப்போர்ட் இல்லாமல் இல்லைங்க. எலெக்ஷன் அப்போ வேறு எந்த அரசியல் தலைவனுக்கும் கொடுக்காத ஒரு சப்போர்ட்டை வந்து மக்கள் மத்தியில் கொடுத்தாங்க. அந்த மீடியா வெளிச்சம் கிடைச்சும் கூட அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ண காட்ட முடியல. மக்கள் வந்து வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னா என்ன தவறு இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். தயவு செஞ்சு யார் உங்களை திட்டினாலும், யார் என்ன கருத்துக்கள் சொன்னாலும் தயவு செஞ்சு அதை கேட்டுட்டு அது சரியாக தப்பான நீங்கள் படித்த விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணாமல் மக்கள் மத்தியில் என்ன இருக்குது, சாதாரண மக்களோட மத்தியில் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நான் இன்னொரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிற எல்லா தமிழர்களும் நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க, இல்லைன்னு சொல்ல கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வேறு. நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சீமானனுடைய ஸ்பீச்சை பார்க்குறீங்க, 2-3 புத்தகத்தை படிச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க அரசியல் வேறுங்க. இங்கே வந்து வாழ்ந்து பாருங்கள் இந்த இடத்துல, அப்போ தான் தெரியும். வெளிநாட்டில் இருக்கிறீங்க, உங்ககிட்ட உணர்வு இருக்குது, எனக்கு இல்லைன்னு சொல்லலை. ஈழத்தமிழர்களாக இருக்கீங்க, எல்லாருமே இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. உங்களுடைய வழிகள் எங்களுக்கு புரியுது. இங்கேயும் அந்த 1 லட்சம் பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுடைய வழிகளும் எங்களுக்கு புரியுது. அது புரியுதுன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும்னா பொறுமையாக இருக்கணும். முதல்ல கருத்துக்களை கவனிங்க, திட்டாதீங்க.
யாரையும் திட்டாதீங்க. என்ன திட்டுங்க, அசிங்கமாக திட்டுங்க, கீழே கம்மியாக திட்டுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்கிற எல்லாருமே இதே தாட்டிலே இருப்பாங்க, சொல்ல முடியாதுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டா நல்லது நடக்கும் நான் நினைக்கிறேன். இதையும் புரிஞ்சுக்காமல் நீங்கள் திட்டுவீங்க, இல்லை நாங்கள் எப்போ வேணாலும் ஆட்சிக்கு வந்துடுவோம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களோட இஷ்டங்க. கேள்வி கேட்கறத நான் நிறுத்த மாட்டேன். மறுபடியும் ஏதாவது தவறான விஷயத்தை சீமானன் கேட்டால் நான் கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் உங்களோட பதில் சொல்லிகிட்டே இருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.